إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكلا أخذنا بذنبه فمنهم من أرسلنا عليه حاصبا ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோடுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்தினுடைய இரவுகளிலே அல்லாஹுடைய உபதேசங்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, அழிக்கப்பட்ட சமூகங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக 4 நாட்கள் நாம் அது சம்பந்தமான செய்திகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு 5ஆம் நாள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோன்னா, முந்தைய சமூகங்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கறதாக நம்ம சொல்லியிருந்தோம். அழிவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம முதல் நாளில் சொன்ன மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் அழிப்பான். அது அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. ஆனால் அநியாயமாக அவர்களை அழிப்பது கிடையாது. தகுந்த காரணங்களோடு அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனிலே வேதத்திலே சொல்லி காட்டுகின்றார். உடனுக்குடன் என்ன செய்யறது இல்லைன்னா யாரையுமே அழிக்கிறது இல்லை. அப்படி மட்டும் நம்ம அழிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப எப்ப அல்லாஹ் அழிப்பான் அப்படின்னா அதுக்கான சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை அழிக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அந்த காரணங்கள் இன்றைய சூழ்நிலையிலும் பொருந்துங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைய சூழ்நிலையிலும் அது பொருந்தாமலாம் கிடையாது. இன்றைய சூழ்நிலையிலும் என்ன செய்யும் அப்படின்னா அது பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தை தான் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. திருமறை குர்ஆனுடைய 11வது அத்தியாயத்தினுடைய 117வது வசனத்தில் எல்லாம் சொல்றான், வமா கான ரப்புக்க லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். சமூகத்துல சீர்திருத்தம் செய்யறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற வரைக்கும் அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹு தஆலா அழிக்கிறது இல்லை அப்படிங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வமா கான ரப்புக்க லியுஹ்லிகல் குரா பிதுல்மின்.
ஒரு சமூகம் அநியாயம் செய்யுது, அக்கிரமம் செய்யுது, அவங்க ஏன் அழிக்கப்படுறதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் என்ன இருக்கத்தான் செய்யும். அப்ப அல்லாஹ் சொல்றான், வஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த கூட்டத்துல சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற வரைக்கும் அல்லாஹு தாலா அந்த சமூகத்தை அழிக்க மாட்டான். இப்ப நிறைய உலகத்துல பல்வேறு இடங்கள்ல அழிச்சாட்டியங்களும் அக்கிரமங்களும் நடக்குது. அந்த இடத்துல இது தவறு, இதை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. சீர்திருத்தத்தை மேற்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை ஏற்படுத்த மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப உலகத்துல மனித சமூகம் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணம். அல்லாஹ்வை பற்றி, மார்க்கத்தை பற்றி, மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி சீர்திருத்தம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை அழிக்கிறது இல்லை. என்னைக்கு அவங்க அந்த சீர்திருத்தம் செய்யாம இருக்கிறாங்களோ அப்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய செய்திகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னன் நாஸ இதா ரஅவுல் லாலிம் ஃபலம் யஹுது அலா யதைஹி அவ் ஷக்கா யஅமுல்லாஹு பிஅகாப். மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அநியாயத்தை பார்க்கறாங்க. அக்கிரமங்களை பார்க்கக்கூடியவர்கள் அந்த அக்கிரமங்களை பார்த்தும் கண்டும் காணாமல் சென்றார்கள் என்றால் அந்த நேரத்துல அழிவு அல்லாஹு தஆலா ஏற்படும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அல்லாஹ் அழிக்கிறான் அப்படின்னா அழிக்கிறதுக்கு சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அழிக்கிறது இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், அநியாயத்தை பார்க்கறாங்க, பார்த்துட்டு பேசாம இருந்தா எவன் என்ன செஞ்சா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி மனநிலையில இருக்கவே கூடாது. அதான் இருக்கல பெரிய தண்டனைக்குரிய குற்றம். நம்ம தீமையை பார்க்கறோம்னா தடுக்கணும். அவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன, நம்ம சேஃபா இருக்குமே, நம்ம சரியா இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மனநிலை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இன்னன்னாஸ இதா ரஅவுல் லாலிம் ஃபலம் யஹுது அலா யதைஹி அவ் ஷக்க அன் யஅமஹுல்லாஹு பிஅகாப். யார் மனித சமூகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை தடுக்கவில்லையோ அப்படி தடுக்காத போது அல்லாஹுடைய வேதனை என்பது இறங்கும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்த ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் லா யுஅஸபு அல் ஆம்மா பிஅமலில் ஹாஸா. ஒரு குறிப்பிட்ட செயலின் காரணமாக ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிக்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்தை அழிக்கிறது இல்லை. ஹத்தா இதுவரை என்றால் யரவுல் முன்கர் பைன லஹராஇஹிம், யரவுல் முன்கர் பஹல லஹரானிஹிம், அவர்களுக்கு மத்தியில தீமைகள் பரவிடுது. ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு அல்லாஹ் அழிக்கிறது இல்லை, தீமைகள் அவர்களுக்கு மத்தியில பரவிடுது. பரவக்கூடிய நேரத்துல வஹும் காதிரூன அலா ஐ யுன்கிருஹு ஃபலா யுன்கிருஹு, அந்த தீமை பரவக்கூடிய நேரத்துல இதை நம்மால் வெறுத்து ஒதுங்க முடியும், இதை விட்டு விலகி இருக்க முடியும்னு தெரிஞ்சு யார் விலகாம இருக்காங்களோ, இதை விட்டு விலகி விட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தும் அதை விட்டு விலகாம, அல்லது இதை தடுக்க முடியும்னு இருந்து அதை விட்டு யார் தடுக்காம இருக்கிறாங்களோ, ஒரு சமூகம் அழிக்கப்படுவதற்கான காரணத்தை மார்க்கம் பட்டியலிடுது. அப்போ ஒரு தீமை நடக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலுக்காக உடனே அல்லாஹ் வேதனையெல்லாம் இறக்குறது இல்லை. அந்த செயல் மக்கள் மத்தியில பரவும் போது இது நம்ம செய்யக்கூடாது, இது தீமைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த தீமையில இவனை ஈடுபடுறான்னு வச்சுங்க, அதை தடுக்கல, அதை என்ன செய்ய தடுக்காம என்ன செய்யறானா இவனும் ஈடுபடுறான் அப்படின்னா பலா இன்கிருஹு, அவன் என்ன செய்யல, அதை வெறுக்கவில்லை, அதை தடுக்கவில்லை. பைதா ஃபஅலுதாலிக, இப்படியே இருந்தாங்க அப்படின்னா அஸ்ஸப அல்லாஹுல் ஹாஸா வல் ஆம்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனிப்பட்ட முறையிலையும் சரி பொதுவாகவும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை இறக்கிறோம். புரியுதுங்களா? வேதனை ஏன் இறங்குது, எப்படி அல்லாஹுடைய தண்டனை இறங்குது, அல்லாஹ் சமூகத்தை எப்படி அழிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டியலை என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. யார் ஒருவர் வல்லதி நஃப்ஸி பியதிஹி லதஅமுருன்ன பில் மஅரூஃபி வலிதன்ஹவுன்ன அனில் முன்கரி, உங்கள யார் நன்மை ஏவ தீமை ஏவ சக்தி பெற்றிருந்து, நன்மை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் சக்தி பெற்றிருந்து அதை யார் செய்யவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா வேதனை இறக்குவான். வேதனை இறக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சா எந்த பலனும் இருக்காதுங்கிறான்.
இப்போ நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம்னு வச்சுங்க, அல்லது நம்ம ஒரு பகுதியில் இருக்கிறோம். அந்த பகுதியில் என்ன செய்யுது அப்படின்னா, தீமைகள் நடக்குது அப்படின்னா நம்ம உடனே என்ன செய்யணும்? நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். அந்த வேலையை உடனே செய்யணும். அந்த வேலையை செய்யல, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யல அப்படின்னு வச்சுங்களேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பான். நம்ம நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோமா அல்லது அப்படி இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்ப்பான். அதை பத்தி கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அல்லாஹு தஆலா இங்க வேதனை இறக்கிடுவான். வேதனை இறங்குற நேரத்துல நன்மை ஏவி தீமையை தடுக்கிறவங்க இருந்திருப்பாங்கல்ல, மார்க்கம் தெரிஞ்சவங்க, அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், இப்படி ஒரு வேதனை இறக்கிட்டியே, இதுல இருந்து காப்பாத்துன்னு அல்லாஹ் ஏத்துக்கு. அல்லாஹ் வந்து அந்த நேரத்தில் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சமூகம் தீமைகளிலிருந்து விலகிக் கொள்ள சக்தி பெற்று யார் விலகிக் கொள்ளவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை இறக்குவான் அப்படின்னு. அப்ப ஏன் ஒரு சமூகத்தின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை இறக்குறான் அப்படிங்கிறதுக்கான காரணம், சீர்திருத்தம் செய்யற வரைக்கும் வேதனை இறங்காது. அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிக்கிறதே இல்லை, நம்ம வந்து சீர்திருத்தம் செய்யணும். வஹுலுஹா முஸ்லிஹூன் அப்படிங்கிறான். அதுல சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு சாரார் இருக்கிற வரைக்கும் அல்லாஹு தஆலா அழிக்கிறது இல்லை. சீர்திருத்தம் செய்யாம இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அழிவு உண்டு. உங்களுக்கு எல்லாம் ஒரு சம்பவம் தெரியும். சனிக்கிழமை வாசிகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். சனிக்கிழமை வாசிகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஜும்மாவுடைய நாள் நமக்கு சிறப்பிற்குரிய நாளோ அதே போல அவர்களுக்கு வந்து சனிக்கிழமை என்பது சிறப்பிற்குரிய நாள். நமக்கு வந்து ஜும்மால ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அந்த ஜும்மாவுடைய நேரத்துல வியாபாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை இருக்குது. ஆனா அவங்களுக்கு அந்த நாள் முழுக்க தடை. சனிக்கிழமையான என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அவர்கள் வந்து எதுவுமே செய்யக்கூடாது. அவர்கள் வந்து மீன் பிடிக்க போகக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா சொல்லி காட்டுறான். சரிங்களா? அப்ப என்ன செஞ்சானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த சனிக்கிழமை வந்து நீங்க வந்து எதுக்குமே போகக்கூடாதுன்னு சொல்லி, அந்த சனிக்கிழமை என்ன செஞ்சான் அப்படின்னா, மீன்களை எல்லாம் அப்படி மேல வர வச்சான். மேல அப்படியே வர வச்சான். அவங்க கண்ணு முன்னால அவங்க வலை வீசி பிடிச்சா எப்படி கிடைக்குமோ அது மாதிரி இல்லாம அவங்களுக்கு என்னது சும்மாவே கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து அல்லாஹு தஆலா உருவாக்கணும். இப்ப நிறைய பேர் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அந்த ஜும்மா நாள்ல கடைசி நேரத்துல வியாபாரம் நடக்கும். அதையும் விடுவானுன்னு கடைசி வரைக்கும் கடை திறந்து வச்சிருப்பாங்க. பள்ளிவாசலுக்கு லாஸ்டா வருவாங்க, முதல்ல வெளியே ஓடிடுவாங்க. ஒரே கல்யாணத்துக்குன்னு சொல்லுங்க, 3 மணி நேரத்துக்கு முன்னால போய் உட்காந்துக்குவான். இருக்கிறதுலே கடைசியா தான் வருவார். ஆனா ஜும்மானா கடைசியா வந்துட்டு முதல்ல வெளியே போயிடுவார். இப்போ வந்து நிறைய சௌரியமாயி போச்சு. பள்ளிவாசல்களை பார்த்து வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எந்த பள்ளியில தொழுகை நடக்கும், கடைசியில எந்த பள்ளியில் தொழுகை நடக்கும், எங்க போனா சீக்கிரம் வரலாம், எங்க போனா லேட்டா வரலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அப்ப அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஜும்மா தொழுவணும், அதற்குரிய நேரத்துல போகணுங்கிறத தாண்டி எங்க போனா சீக்கிரம் வரலாம், கடையை திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரியான மனநிலை உள்ளவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்தா அதை தடுக்கணும். இப்படி செய்யாதப்பா, செஞ்ச அப்படின்னா அல்லாஹ்வுடைய தண்டனை அவன் மேல இறங்கிரும் அப்படின்னு சொல்லி தடுக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த வியாபாரங்கள், அந்த பரக்கத்துகள் என்பது அல்லாஹ் அவங்கள சோதிக்கிறதுக்காக தரான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்ப இந்த சனிக்கிழமை வாசிகளை பாருங்க, அவர்கள் யார் அப்படின்னு, அவர்களும் பனு இஸ்ரவேலர்கள் தான். அவங்க வந்து ஐலா அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர்கள். எந்த ஊரு? ஐலா அப்படிங்கிற ஊரை சார்ந்தது. அங்க வந்து ஒரு செங்கடல் அவங்க ஊர் பக்கம் இருந்துச்சு. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை என்ன செஞ்சா அவங்கள சோதிக்கிறதுக்காக, சனிக்கிழமை நீங்க என்ன செய்யக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாது, மற்ற நாள்ல வந்து தாராளமா போய்க்கலாம் அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு வந்து சனிக்கிழமை நிறைய மீன் கிடைக்குது அப்படிங்கிறனால பலவிதமாக யோசிச்சான். ஒரு சாரார் என்ன செய்வாங்க தெரியுமா, நைட்டே போய் வலையை விரிச்சு விட்டுட்டு வந்துடுறது. விவரமா செய்யறாங்க. முதல்ல சனிக்கிழமை காலைல தானே போகக்கூடாது, நான் போய் நைட்டே வலையை விரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறது. ஒருத்தர் அதிகாலையில போறது. இதெல்லாம் தாண்டி என்ன சொன்னா என்ன, நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில
போன மக்கள் தான். அப்படி போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவங்களை சோதிச்சான். அந்த சோதனையில தோற்றனால அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபகூலு ஃபகுல்னா லஹும் கூனு கிரதத்தன் ஹாசியின், நீங்க குரங்குகளா மாறிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்கள மாற்றி அவங்க குரங்குகளாக என்ன செஞ்சாங்க, மாறிட்டாங்க. இதை பத்தி திருமறை குரான்ல சூரத்துல் பக்கரால 65 66, சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 163 166, அதே போல சூரத்துல் நிசால 47 அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றாங்க. இதுல உன்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதுல 3 சாரார் இருந்தாங்க. அந்த ஐலாவாசிகள் 3 சாராரா இருந்தாங்க. ஒருத்தவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினவங்க, இன்னொருத்தவங்க கட்டளையை மீறாதவங்க, அதே நேரத்துல நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த தீமையை தடுத்தவங்க. மூணாவதா ஒரு சாரார் இருந்தாங்க. அவங்க என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறல, அதே நேரத்துல இவன் தப்பு செஞ்சா நான் எதுக்கு போய் சொல்லணும், அவன் தப்பு செஞ்சுட்டு போறான், அவனுக்கு தெரியாத நான் போய் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி தீமையை தடுக்காமல் இருந்தாங்க. அவங்களுக்கு தண்டனை கிடைச்சுங்கிறாங்க. புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது அவங்களுக்கும் கிடைச்சிச்சுங்கிறான். ஏன்னா அவன் சக்தி பெற்றிருக்கிறான் தீமையை தடுக்கிறதுக்கு. தீமையை தடுக்க சக்தி பெற்று தடுக்கல அப்படின்னா அவனும் தண்டனைக்குரியவன், அவனும் அழிவுக்குரியவன் தான். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அல்லாஹுடைய அழிவு என்பது, அல்லாஹுடைய வேதனை என்பது, அல்லாஹுடைய தண்டனை என்பது எப்படி இந்த சமூகத்தின் மீது ஏற்படும் அப்படிங்கிறத கவனிக்கணும். ஒரு தப்பு செய்யறவன் மிகப்பெரிய ஆளா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட போய் அவனெல்லாம் நம்ம எதிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில நம்ம இருக்கவே கூடாது. இன்னைக்கு உலகம் அதைத்தான் நமக்கு சொல்லுது. உலகத்துடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய உலகம் யார் சர்வதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களை எதிர்ப்பதற்கோ அவர்களுடைய விஷயத்துல கண்டிப்பதற்கோ யாருமே தயாராக இல்லை. இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தமான நிலை. யாரா இருந்தாலும் ஒரு சர்வதிகாரம், ஒரு அநியாயம், அக்கிரமத்தை ஒருத்தன் செய்யறான் அப்படின்னா தடுப்பதற்கு என்னால் முடியும் என்றாலும் கூட யாரும் செய்யல, கண்டிக்கிறது கூட இல்லை. அப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, எல்லாருமே சேஃப் ஜோனை யோசிக்கிறாங்க. நம்ம சேஃபா இருந்தா போதும் அப்படிங்கறதுதான் யோசனையா இருக்கு. அந்த யோசனைகள் அவர்களுக்கே சில நேரம் என்ன செய்யுது அப்படின்னா அழிவை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்றான், உங்களால தடுக்க முடிஞ்சா நீங்க தடுத்தாகணும், உங்களால தடுக்க முடிஞ்சா நீங்க தடுத்தே ஆகணும், அதை நீங்கள் தடுக்காமல் இருக்கக்கூடாது, அப்படி என்றால் நீங்களும் அழிவை சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்ற. அப்ப அழிவு என்பது எப்ப ஏற்படுது அப்படின்னா, எங்கே ஒருவர் சீர்திருத்தம் செய்யறாரோ அப்ப அழிவு வரதில்லை. சீர்திருத்தம் எப்ப செய்யாம இருக்கிறாங்களோ அப்பொழுதுதான் அழிவு வருது அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்லயும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அழிவு ஒருத்தனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை என்ன செய்வான் அப்படிங்கிறத பத்தி திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுது. புகாரியுடைய ஹதீஸோடு அல்லாஹுடைய தூதர் ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய செய்தி, சூரத்து ஹூத் 11வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனத்தை குறிப்பிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னல்லாஹ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ல யும்லி லில்-ஸாலிமி ஹத்தா இதா அகதஹு லம் யுஃப்லிதுஹு. ஒருத்தன் அக்கிரமம் செய்யறான்னு வச்சுங்களேன், ஒருத்தன் அநியாயம் அக்கிரமம் செய்யறான் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அப்படி விட்டுருவானா. இன்னல்லாஹ ல யும்லி லில்-ஸாலிம், அவன் பிடிக்கிற வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டுருவான். எந்த அளவுக்குன்னா, நம்மளை பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்வானா அவனை உச்சபட்சமாக என்ன அக்கிரமம் செய்ய முடியுமோ அந்த அக்கிரமத்தை செய்ய விட்டுருவான். அவனால விட்டுருவான். யும்லினா அப்படியே விட்டுறதுன்னு அர்த்தம். போ 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 போன்னு விட்டுறது. உன்னால எவ்வளவு தூரம் போய் அநியாயம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் அநியாயம் செய்யறதுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா விட்டுருவான். எந்த அளவுக்கு அவனுடைய மனநிலை வந்துரும்னா, நம்ம இப்படி இருந்துருவோம், நம்மளை யாரும் கேட்கவே முடியாது அப்படிங்கிற அந்த மனநிலை வரைக்கும் என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா விட்டுருவான். அப்படி விட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, ஹத்தா இதா அஹதஹு, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பிடிப்பான். அவனை என்னை யாருமே எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது, ஹத்தா இதா அஹதஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பிடிக்கும் போது லம் யுஃப்லித்ஹு, அதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லாம மாட்டான்.
அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகதாலிக இவ்வாறுதான் அஹது ரப்பிக்க இது அஹதல் குரா வஹிய ஸாலிமா இன் அஹதஹு அலீமுன் ஷதீத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். வகதாலிக அஹது ரப்பிக், இப்படித்தான் உங்களுடைய இரட்சகனுடைய பிடி இருக்கும். இது அஹதல் குரா, அவன் ஒரு ஊரை பிடிக்க ஆரம்பித்தால், வஹிய ஸாலிமா, அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிடித்தால், இன் அஹ்தஹு, அவனுடைய பிடி என்பது அலீமுன் ஷதீத், கடுமையானதாகவும் வேதனை தரக்கூடியதாகவும் இருக்கும். அது வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வான் அப்படின்னா பிடிப்பான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை அல்லாஹுடைய தூதர் ஓதி காட்டுவதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்றாங்க. முடிந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டுருவான். முந்தைய சமூகங்கள் முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த மனநிலை வர்ற வரைக்கும் தான் அவங்களை அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அல்லாஹு தாலா பிடிச்சான். அதான் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமதுல் ஸாலிமூன், வலா தஹ்ஸபன்னல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் தவறாக எண்ணிவிட வேண்டாம். அம்மா யஅமலுல் ஸாலிமூன், எவர்கள் அநியாயம் செய்றாங்களோ அவருடைய விஷயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபில், கவனமற்றவனாக கண்டுகொள்ளாதவனாக இருக்கின்றான் என்று நினைத்து விடாதீர்கள். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி இருக்கான்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். ஆனா அவன் அப்படி எல்லாம் கிடையாது. அவன் என்ன செய்யறான், ஒரு தவணையை வச்சிருக்கிறான். அந்த தவணையில யௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடிக்கக்கூடிய அந்த தருணம் இருக்குது. அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் பிடிக்கிறானே அந்த நாள் எப்படி இருக்குன்னா, தஷ்ஹசு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், பார்வைகளும் உள்ளங்களும் நிலை குத்தி போயிடும். அவன் எதிர்பார்க்காம ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புடியை என்ன செய்வான் அப்படின்னா கடுமையாக்கி அப்படித்தான் என்ன செய்வான் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிப்பான் அப்படிங்கிறத திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபீ ஹாதிஹில் உம்மா ஹஸ்ஃபுன் வ மஸ்ஃபுன் வ கதஃபுன் அப்படிங்கிறாங்க. இந்த உம்மத்தில பூகம்பங்கள் மூலமாக, வெள்ள பிரளயத்தில் மூழ்குவதின் மூலமாக அழிவுகள் ஏற்படலாம். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, பூகம்பங்கள் மூலமாகவும் வெள்ளங்களில் அழிக்கப்படுவதன் மூலமாகவும் அழிவுகள் ஏற்படலாம். இது எப்ப வரும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே இது எப்ப வரும்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பொழுது மதுக்களுடைய பிரியங்கள் மனிதர்கள் மத்தியில் அதிகமாக பரவி விடுகின்றதோ, அதே போல இசையை பற்றியான ஆர்வங்கள் மனிதர்கள் மத்தியில ரொம்ப மிகைச்சு போயிருதோ, அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட அழிவுகள் வரலாம் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மனிதர்கள் பூமிக்குள்ளாக அப்படியே இழுக்கப்பட்டு விடுவார்கள், பூமிக்குள்ளாக அப்படியே இழுக்கப்பட்டுருவாங்க, அல்லது வெள்ளங்கத்தால் என்ன செய்வாங்க அப்படியே உள்ள இழுக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீரால் உள்ள இழுக்கப்படலாம் அல்லது பூமிக்குள்ளாக இழுக்கப்படலாம். ரெண்டு விதமான வேதனைகள் அவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்ப அவர்களிடத்துல இசையும் அதே போல குடியும் கூடி விட்டதோ அப்பொழுது ஏற்படும் அப்படிங்கிறார். இன்னைக்கு அது ரெண்டும் ஒன்னாவே நடக்குது. இன்னைக்கு உலகத்துல ரெண்டுமே ஒன்னா நடக்குது. ஒட்டு மொத்தமாக அதை எங்கெல்லாம் நடத்துறான் பாத்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடக்கிற இடமெல்லாம் ஒண்ணு பெரிய மைதானத்துல நடத்துறான், அல்லது என்ன செய்யறான்னா கடற்கரைகள்ல நடத்துறான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஹதீஸோட ஒப்பிட்டு பார்க்கணும். பெரிய மைதானத்துல ஒரு அப்படியே பூமி உள்ள இழுத்தா, கடல்ல மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்தா, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை பாருங்க. எப்படி அழிவுகள் வரும் அப்படிங்கிற ஒரு செய்திக்கு அந்த அழிவுகளுக்கு ஏற்றாற் போல வழிவகைகள் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா மனித சமூகம் இன்றைக்கு உருவாக்கி வச்சிருக்கு, மக்கள் இன்றைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பூமியில அப்படி இழுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் இவர்களே ஏற்படுத்துகின்றார்களோ என்ற ஒரு பயம் ஏற்படுது. எந்த விதமான எதை பற்றியுமே கவலைப்படாம, எந்த விதமான எண்ணங்கள் முழுக்க முழுக்க அதுல மூழ்கி கிடக்கிறாங்க.
இரண்டும் ஒன்றாக இரண்டர கலந்து விடக்கூடிய அளவிற்கு மதுவும் இசையும் ஒன்றாக கலந்து விடக்கூடிய சூழல்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி எல்லாம் இருந்தா மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படும். அந்த அழிவு வெள்ளமாக இருக்கலாம், அல்லது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா பூகம்பமாக இருக்கலாம். அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இந்த சமூகம், மனித சமூகம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க. பொதுவாகவே அழிவை நினைத்த ஒரு பயம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கணுங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா ரஆ கைமன் அவ் ரீஹன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை மேகத்தையோ காற்றையோ பார்த்தால் உரிஃப தாலிக ஃபி வஜ்ஹி, அவருடைய முகமெல்லாம் மாறிடுமா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை மேகத்தை பார்த்தாங்க அப்படின்னா, அல்லது காற்றை பார்த்தார்கள் அப்படின்னா உரிஃப தாலிக ஃபி வஜ்ஹிஹி, அவருடைய முகமெல்லாம் என்ன செய்யும், அப்படி மாறிடும். எது வர அப்படின்னா அந்த மழை வந்து அது சாதாரண மழையாக இருக்கிற வரைக்கும். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஏன் எனக்கு இப்படி மாறுச்சு அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் தான் வேதனையை வச்சிருக்கிறான், அதுலதான் அழிவை வச்சிருக்கிறான். நீ முந்திய சமூகங்கள்ல அழிக்கப்பட்டதை பாருங்க. பேரிடி, பெரும் சப்தம், காற்று, மழை, வெள்ளம், இதுலதான் அழிக்கப்பட்டிருக்கிறான். முந்திய சமூகங்கள் எல்லாம் இப்படிதான் அழிக்கப்பட்டிருக்கிறான். அழிக்கப்பட்ட எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அதுல பிரதானமாக இருக்கிறது மழை, வெள்ளம், காற்று, இடி. இதான் பிரதானமாக இருந்துச்சு. இதைத்தான் அல்லாஹு தஆலா அழிவுக்கு பிரதானமாக பயன்படுத்தினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் வெள்ளத்தில் அழிக்கப்பட்டதுன்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கற்களோடு சேர்ந்து அடித்த தொடர் காற்றுகளால் அழிக்கப்பட்டாங்க. சமூக கூட்டத்தர பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரிடி, திடீர்னு ஒரு சப்தம் வந்துச்சு, அதோடு அழிக்கப்பட்டாங்க. இப்படியாக ஒவ்வொரு சமூகமும் அழிக்கப்பட்டது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லாமே மழை, காற்று, வெள்ளம், புயல், இதுலதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்தா எனக்கு எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? மா யுஅம்மினூனனி அய்யகூன ஃபீஹி அதாப், அதில் வேதனை இருக்கும் போது என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு கேட்கிறாங்க. நான் எப்படி பதட்டம் அடையாம இருக்க முடியும்? ஏன்னா கத அஸப கௌமும் பிர்ரூஹ், காற்றை கொண்டு ஒரு சமூகம் அழிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். ஹாதா ஆரிதும் மும்திருனா, இது சாதாரண மழை மேகம்தான் என்று நினைச்சாங்க, ஆனா அவர்களுக்கு அழிவு வரலையா? அப்பனா எனக்கு பயம் இருக்காதுன்னு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் ஏற்படுத்துறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தினுடைய 97 முதல் 100 வரை உள்ள வசனங்கள். அல்லாஹ் சொல்றான், ஐயக்ஸிஃபல்லாஹு பிஹிமுல் அர்த், பூமிக்குள்ளாக இழுத்து அவர்களை என்ன செஞ்சிருவான், அழித்து விடுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அமீனு மக்கரல்லாஹ், அல்லாஹுடைய சூழ்ச்சியிலிருந்து கவனமற்றவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு கேள்வியாக எழுப்புறான். திருமறை குர்ஆனுடைய 29வது அத்தியாயத்துடைய 40வது வசனம். அந்த வசனத்துல சொல்றான், வகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி, ஒவ்வொருவருடைய பாவத்தின் காரணமாகவும் நாம் அவர்களை பிடித்தோம். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா, அவர்களில் ஒரு சாரார் மீது கடுமையான காற்றை, கற்களுடன் சேர்ந்த காற்றை அனுப்பி அவர்களை அழித்தோம். யாரு? ஆது கூட்டத்தார் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, அந்த சமூகத்தை பத்தி சொல்றான். ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா, அவர்கள் மீது கற்களுடன் கூடிய கடும் காற்றை அனுப்பினோம். வமின்ஹும் மன் அஹதத்ஹு ஸைஹா, திடீரென்ற ஒரு பேரிடி சமூக கூட்டத்தார் மீது விழுந்தது. பேரிடி, வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி அப்படியே மௌத்தா போயிட்டாங்க. ஒரே ஒரு சப்தம் தான், ஒரே ஒரு சப்தம். அது அணுகுண்டு சப்தத்தை விட மிகப்பெரிய சப்தம் அது. இன்னைக்கு நாம் கேட்கக்கூடிய அணுகுண்டு சத்தங்களை விட மிகப்பெரிய சப்தம் அது. அல்லாஹ் சொல்றான், அஹதத்ஹு ஸைஹா, ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடி. அந்த பேரிடியின் மூலமாக ஒரு சமூகத்தை அழித்தோம். வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த், பல பேரை பூமிக்குள்ளாக இழுத்தோம். ஹாரூன் போன்றவர்களை எல்லாம்
அவர்களை அப்படியே பூமிக்குள்ளாக இழுத்து அவர்களை அழிச்சிருக்கிறோம். வமின்ஹும் மன் அக்ரக்னா, பலரையும் தண்ணீரில் மூழ்கடித்து அழித்திருக்கிறோம் ஃபிரௌனை போன்றவர்களை. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வமா கான் அல்லாஹு லியظ்லிமஹும், அல்லாஹ் அவங்களுக்கு அநியாயம்லாம் செய்யல, அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் எல்லாம் செய்யல. வலாகின் கானூ அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், மாறாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மனித சமூகத்தை நீங்க எடுத்து பாருங்க, அழிக்கப்பட்ட விதங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் காற்று, மழை, வெள்ளம், பூகம்பம், சப்தம், பேரிடி, இதை கொண்டுதான் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் அழிவுக்கான காரணிகளாக பயன்படுத்துறது. குர்ஆன்ல பல்வேறு இடங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழைய வேதனையா தான் குறிப்பிடுறான். மழை இருக்கா இல்லையா? மழைய பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வேதனைக்குரியதாக தான் பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுறான். மத்தர் அப்படிங்கிற வார்த்தையை பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனைக்கு தான் பயன்படுத்துறான். ஏன்னா மழையும் காற்றும் வேதனைக்காகவே அனுப்பப்பட்டது. அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹுவல்லதி யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மத்திஹி, அதை ரஹ்மத்தாகவும் அதற்கு முன்னால் அடிக்கக்கூடிய காற்றை சுப செய்தியாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னாலும், பெரும்பாலான நேரங்கள்ல அது வேதனையாகத்தான் இந்த உலகத்துல முன் சென்ற சமூகங்கள் அழிக்கப்பட்டதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதனால ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும் அப்படிங்கிறது தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய மிக முக்கியமான உபதேசங்கள்ல ஒன்று. எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு கூட்டமும் அழிக்கப்பட்டதற்கான வழிவகைகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டார்கள். கடும் காற்றால் ஆது சமூகம் அழிக்கப்பட்டார்கள். சமூது கூட்டத்தாரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சப்தம், அதோடு அழிக்கப்பட்டார்கள். கல்மாரியை பொழிந்து லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அழிக்கப்பட்டார்கள். இருள் நேரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரிடியின் காரணமாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் மதியன் வாசிகள் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இன்றைக்கு வரைக்கும் மதியன் சாலிஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மதியன் நகரத்திற்கு இன்னைக்கு அரபு நாடுகள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மதியன் நகரத்தை வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த சைடு போக்குவரத்து உருவாக்கிட்டு இருக்கான். ஆனா அதன் பக்கம் போறதுக்கு கூட என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வேலை பார்க்க பயந்தாங்க. ஏன்னா அல்லாஹுடைய வேதனை இறங்கின இடம் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அல்லாஹ் சொல்றான், வேதனை நடந்த இடத்தை எல்லாம் ஃபசீரு ஃபில் அர்த் ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன், பூமியில பயணம் பண்ணி அல்லாஹுடைய வேதனை எப்படி இருந்தது, தண்டனை எப்படி இருந்தது என்பதை பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அதை பார்த்தாதான் நீங்க நல்லவர்களாக இருப்பீங்க, நீங்க சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த மார்க்கம் சொல்லுது. ஆக அந்த அடிப்படையில அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில மனித சமூகத்திற்கு மத்தியில அழிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தனது நியதியாக வச்சிருக்கிறான். அந்த நியதிக்கான காரணம், என்றைக்கு மனிதர்கள் வரம்பு மீறுகின்றார்களோ, மார்க்கத்திற்கு முரணாக நடக்கின்றார்களோ, நன்மை ஏவி தீமையை தடுக்காதவர்களாக இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட சூழல்கள்ல கண்டிப்பாக அல்லாஹுடைய அழிவு வரும். வருடத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் அழிவை ஏற்படுத்துவான். அந்த அழிவு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நல்லுணர்வு பெற வேண்டும், நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றைக்குமே நம்மை வைக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்யக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வைக்க வேண்டும். பாவமான காரியங்களை பார்க்கும்போது அதை விட்டு விலகி கொள்ளியவர்களாக, அதை கண்டு வெறுக்கக்கூடியவர்களாக, பாவம்னு ஒரு விஷயம் தெரியுதா, அதை உடனே நாம் வெறுத்து ஒதுங்கக்கூடிய அளவிற்கான மனநிலையில் நம்முடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை உடைய, நல்ல எண்ணம் உடைய இறை நம்பிக்கையாளர்களாக, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை என்னையுமாக்கி அல்புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி வரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு